अन्तोऽपि दिव्यदृष्टिः स्यात् एडमूकोऽपि वाक्पतिः पूर्णायुः पूर्णसम्पत्तिः स्तोत्रस्यास्य जपात् भवेत्. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 24. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் ஜபம் மற்றும் புனசரணம் முதலியவைகளால் குருடனுக்கு விசேஷமான பார்வை கிட்டும். செவிடனும் ஊமையனும் கூட அவர்களின் இந்திரிய தோஷங்கள் விலகி பிறர் வார்த்தையை கேட்டு பேசும் திறமை உடையவனாய் ப்ரஹஸ்பதிக்கு சமமானவனாய் ஆவான். மற்றும் அவனுக்கு பூரணமான ஆயுசும் நிறைந்த பரிபூர்ணமான செல்வமும் உண்டாகும். யக்பிபே ஜலமேதேன ஸ்தோத்ரேணைவாபிமந்த்ரிதம் தஸ்ய குஷிகதா தோஷாः சர்வே நஸ்யந்தி தட்சணாத். குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 25. எவர் ஒருவர் இந்த ஸ்தோத்திரத்தால் அபிமந்திரித்த ஜலத்தை உட்கொள்ளுவரோ அவருடைய உதர சம்பந்தமான எல்லா உபாதைகளும் தோஷங்களும் அக்கணமே நசிந்திடும். இந்த புண்ணியமான ஸ்தோத்திரத்தால் அபிமந்திரித்த ஜலத்தை உட்கொண்டால் வயிற்றில் ஏற்படும் எல்லா தோஷங்களும் ரோகங்களும் அட்சணமே நீங்குகின்றன என்று ஸ்ரீ அப்பனாச்சாரியார் கூறுகிறார். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகத்தான மகிமைகளை கண்டு வருகிறோம் அல்லவா? ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ பகவான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்கையில் இவ்வாறு கூறுகிறார். உடல் முழுவதும் பரவியிருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியது எவரும் இல்லை. அதாவது உடல் முழுவதும் உணர்வு பரவியிருப்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். உடலின் ஒரு பகுதியிலோ உடல் முழுவதுமோ ஏற்படும் இன்பத் துன்பங்களை அனைவரும் உணர்கின்றனர். இவ்வாறு பரவியுள்ள உணர்வு ஒருவனின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது. ஓர் உடலின் இன்பத் துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு உடலும் தனி ஆத்மாவை உடையதாகும். மேலும் ஆத்மா இருப்பதை தனிப்பட்ட உணர்வின் மூலம் ஒவ்வொருவரும் அறியலாம். ஆத்மாவின் அளவு ஒரு முடியின் நுனியில் 10,000ல் ஒரு பங்கு என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 5:9 இதனை உறுதிப்படுத்துகின்றது. பாலக்ருஷத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய சஹ பாகோ ஜீவகச விஜ்ஞேயः சசானந்தியாய கல்பத்தே. ஒரு முடியின் மேல் பாகம் 100ஆக பிரிக்கப்பட்டு அவ்வாறு பிரிக்கப்பட்ட முடியானது மீண்டும் 100 பிரிவுகளாக ஆக்கப்பட்டால் அந்த உட்பிரிவு ஒன்று எவ்வளவு இருக்குமோ அதுவே ஆத்மாவின் அளவாகும். இந்த மிகச்சிறிய ஆன்மீக பொறியே ஜட உடலின் ஆதாரமாகும். சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவுவதைப் போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இவ்வாறு பரவி இருப்பது உணர்வின் மூலம் அறியப்படுகின்றது. இவ்வுணர்வே ஆத்மா இருப்பதற்கு ஆதாரமாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது ஆத்மா நம் தேகத்தின் உள்ளே இருந்து செயலாற்றுகையில் நாம் நம் செயல்களுக்கு ஏற்பவே நம் தேகத்தை ஒவ்வொரு ஜென்மாவிலும் பெறுவோம். எனவே நண்பர்களே, நாம் இப்பிறவியில் மனித ஜென்மம் எடுத்ததன் பயனாக சிறந்த மகிமை பொருந்திய மகான்களின் மகிமைகளை கேட்டறிந்து நாமும் நம் சாத்வீக குணங்களை வளர்த்து கொண்டு நம் புண்ணியஸ்தானத்தை உயர்த்தி கொள்ள வாரீர். நம் பக்தி சிந்தனா சேனலின் 172வது வீடியோக்குள் செல்வோம். அனுக்கிரகம் புரியும் கல்பவிருக்ஷம், அருள்மழை பொழியும் காமதேனு. மூகோபியத் பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரிக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. ஸ்ரீ ராகவேந்திர விஜய பிரதம சர்க்க 13. ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும். யாதுமற்ற ஏழையும் குபேரன் ஆவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகின்றேன். மகாகவி நாராயணாச்சார் அருளிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் 1:13. ஸ்ரீ பகவான் உவாச்ச பஸ்ய மே பார்த்த ரூபாணி சததோத சஹஸ்ரசக நானாவிதானி திவ்யானி நானாவர்ணா கிருத்தீனி ச. பகவத்கீதை. ஸ்ரீ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வகைகளிலே உள்ள என் வடிவங்களை பார். அவைகள் பல பல விதங்களாகவும் பற்பல வண்ணங்களை உடையதாகவும் தெய்வீகமாக உள்ளதாகவும் இருப்பதை பார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஸ்ய மனோயே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோ வேதாஸ்தே மே யுக்த
தமாமதாக ஸ்ரீமத் பகவத்கீதை 12:2. ஸ்ரீ பகவான் சொல்கிறார், மனத்தை என்னிடம் அர்ப்பணித்து எந்நேரமும் யோகத்தில் ஈடுபட்டு அதிகமான சிரத்தையுடன் என்னை உபாசிப்பவர்களே கூடிய சீக்கிரத்தில் என்னை அடைவார்கள். ஆதிமூலமானவரும் அனைத்திற்கும் மூல காரணமாய் இருந்தவரும் இருப்பவரும் இருக்கப் போகிறவருமான ஸ்ரீமன் நாராயணர் ஆபத்து காலங்களில் குரல் கொடுத்ததும் ஓடோடி வந்து காக்கின்ற ஆபத் பாந்தவனான ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் என்னும் மத்வாச்சாரியரால் ஹரியே சர்வோத்தமன் என்று போற்றப்படும் ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு அவதாரத்திலும் நிகழ்த்தி வரும் அற்புதங்கள் பல பல. ஸ்ரீமன் நாராயணர் ஹிரண்யாட்சகனை வதம் புரிவதற்காக மட்டும் வராக அவதாரம் எடுக்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனுடன் வாசம் செய்து வரும் மந்த்ராலய க்ஷேத்திரம் துங்கபத்ரா நதி தீரத்தில் உள்ளதல்வா, அந்த துங்கா மற்றும் பத்ரா நதிகளை தோற்றுவிப்பதற்காகவும் வராக அவதாரம் எடுத்தார். சங்குகர்ண தேவதை இந்த பூவுலகிலே இதுவரை எடுத்துள்ள அவதாரங்கள் 4. அவை ஸ்ரீ பிரகலாதர், ஸ்ரீ பாகலீகராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் அற்புத அவதாரங்களாகும். ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் அவதாரமான பிரகலாத அவதாரத்திலே ஸ்ரீ பிரகலாதரின் பக்திக்கு மெச்சி ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ நரசிம்மராக நேரடியாக வெளிப்பட்டது போல ஸ்ரீ வராக பெருமானின் துங்கபத்ரா சங்கமத்தில் மீண்டும் ஸ்ரீ பிரகலாதருக்காக வேறு ரூபத்தில் தோன்றும் காட்சியைக் கண்டு பக்தி பரவசத்தில் மிதக்கலாம். இதே ஸ்ரீ நரசிம்மர் முன்பு பிரகலாதருக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டது போல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக கொப்பரா கஷேத்திரத்தில் வேறொன்றிலிருந்து வெளிப்பட போகும் காட்சியையும் பிரமிப்புடன் காணலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் ஹம்பி கஷேத்திரத்தில் தியானத்தின் போது காணும் ஒரு காட்சியும் அதை நிறைவேற்றும் விதமும் நம்மை மலைக்க வைக்கும். துங்கபத்ரா பாய்ந்தோடும் ஹம்பி பகுதிகளும் விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு அடிகோலிய ஆனேகுந்தி பகுதிகளும் இராமாயண காலத்தில் மிக பிரசித்தமான சுந்தரமான பகுதிகள். ஹம்பி ஆனேகுந்திக்கு இடையில் அமைந்துள்ள நவ பிருந்தாவனமும் அதிலே நடுநாயகமாக விளங்கும் ஸ்ரீ வியாசராஜ பிருந்தாவனமும் ஸ்ரீ வியாசராஜரின் விஜயநகர சாம்ராஜ்ய தொடர்பும் படிக்க படுக்க அழுக்காதவை. அதேபோல் ஸ்ரீ வியாசராஜர் ஒகேனக்கல் பகுதியில் அன்று ஆரம்பித்து வைத்த ஒன்று இன்றும் தொடர்வதையும் ஒருமுறை ஸ்ரீ வியாசராஜர் அங்கு நிகழ்த்திய அற்புதமும் அருவிபோல் விரைந்து நம்மை படிக்க தூண்டுவன. ஸ்ரீ ஜெயதீர்த்தர் பூர்வாசிரமத்தில் எப்படி இருந்தார் என்பதையும் அவர் தனது முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதையும் அதற்கு முன்ஜென்மத்தில் யாராக இருந்தார் என்பதையும் அறியும்போது வேப்பினால் நம் கண்கள் விரியும். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த மத்வ மதத்தை ஸ்தாபித்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் தனது ஹனும பீம பராக்கிரமங்களை பத்ரா நதியில் காண்பிக்கும் போது அங்கு கூடியிருக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்களோடு கூடி நாமும் ஆரவாரிக்கலாம். மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்தாபித்த ஸ்ரீ வெங்கடரமணரை தரிசிப்பது போல கொப்பரா கஷேத்திரத்தில் அவரே வந்தமரும் அதிசயத்தையும் அதன் அருகே நம் குருராஜர் பிருந்தாவன ரூபியை எழுந்தருளும் மகிமையும் மெய்சிலிர்க்க பார்க்கலாம். அவ்வாறே மந்திராலய மூல பிருந்தாவனத்திற்கு எங்கிருந்து கல் எடுக்கப்பட்டதோ அந்த மாதாவரம் பகுதியிலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் பிரவேசம் ஆனவுடன் நிகழ்த்திய முதல் மகிமைக்கு சொந்தக்காரரான ஸ்ரீமத் அப்பனாச்சாரியரின் சொந்த ஊரான பிட்சாலியா கிராமத்திலும் உலா வரலாம். துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஹரிஹர க்ஷேத்திரமும் அங்கே குருராவின் மூலம் ஸ்ரீ குருராஜரை எழுந்தருளும் கோலமும் நமக்கு இரட்டிப்பும் மகிழ்வை தரப்போகின்றன. ஸ்ரீ குருராஜரின் மேல் பக்தி கொண்ட தனிப்பட்ட ஒரு நபர் தன் வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்த்திய மகிமைக்காக தனதூரில் தன் சொந்த இடத்தில் தன் செலவில் பிருந்தாவனம் அமைப்பதையும் தெய்வம் இருக்கையில் குரு எதற்கு இடையில் என்று வாதாடியவர் இன்று மலேசியாவில் தன் சொந்த செலவில் இடம் வாங்கி அங்கே ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன இல்லம் அமைப்பதையும் அவ்வாறு இவர் மாறுவதற்கு காரணமான ஸ்ரீ ராகவேந்திர மகிமையும் அசாதாரணமானவை. கண்களில் கருணை சிந்தி கைகளில் வீணை ஏந்திய கோலம் சேலம் சுப்பிரமணிய நகர் பகுதியில் உள்ள பிருந்தாவனத்திற்கு மிகவும் ஆகி வந்த கோலம். அங்கே நிகழும் மகிமைகள் நம் நாடி நரம்புகளை மீட்ட வல்லவை. அவர் புகழை நாம் நாளும் பாடி வணங்க வைப்பவை. கேரளத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் பிருந்தாவனம் அமைந்துள்ள எர்ணாகுளமும் ஸ்ரீ ஹனுமான் ஆலய வளாகமும் அதனுள்ளே உள்ள பிருந்தாவனமும் கொள்ளை அழகு. இதேபோல் ஒரே வளாகத்தில் இல்லாவிடனும் ஸ்ரீ ராகவேந்திரரும் 32 அடி ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அருள்பாலிக்கும் நங்கநல்லூரில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரியும் அற்புதங்கள் வானளாவியவை. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எல்லா இடங்களிலும் இருந்த போதிலும் எர்ணாகுளத்திலும் நங்கநல்லூரிலும் அமைந்துள்ள விதம் வித்தியாசமானவை. ஸ்ரீ ராகவேந்திரரையே நம்பிய ஒரு குடும்பத்திற்காக அவர்களின் மகளிற்காக ஸ்ரீ குருராஜர் காக்கிச்சீருடையில் தோன்றி அனுகிரகிக்கப் போவதையும் அதே குடும்பத்தில் அவர்களின் மகளின் திருமணத்திற்கு முன்பு நிகழ்த்திய நிகழ்வால் குடும்பமே ஆடிப்போவதையும் அதை குருராஜர் தீர்த்து வைக்கும் விதத்தையும் குறித்து அந்த பெண்ணின் தாயார் கூறும் வாசகங்கள் நிச்சயம் நம் கண்களை நினைக்கும். கஷ்ட நிலை வந்த போதும் இஷ்ட தெய்வம் நீயல்லவோ என்று அவர்கள் அந்த நிலையிலும் குருராஜரை வணங்குவதற்கு அபார பக்தி வேண்டும்.
சிங்கப்பூர் பக்தர்களுக்கு மந்திராலயத்தில் கிடைக்கும் ஏமாற்றமும் அதனால் கிடைக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையும் நம்மை அறியாமல் தாளம் போட வைக்கும். அவ்வாறே சிங்கப்பூரிலிருந்து வந்த அன்பர் ஒரு வேண்டுதலை மறந்துவிட அதை தானே வந்து வயோதிக கோலத்தில் பெறுவதும், இன்னொரு குடும்பத்திற்காக வயோதிக கோலத்தில் சென்று சரியான நேரத்தில் வாசற்கால் பொருத்துவதையும், மலேசியாவில் ஒரு குழந்தை காணாது போன போது அந்த கட்டடம் முழுக்க கணவனும் மனைவியும் தேடி தேடி அழுத்து ஒய்கி அங்கேயும் நாடு விட்டு நாடு சென்று வயோதிக கோலத்தில் அருள் புரிவதையும் படிக்கும்போது மனமெல்லாம் ஒருவித பரவசத்தில் துள்ளும். இன்னொரு மலேசிய அன்பருக்காக 51 வெள்ளி தருவதையும், மஸ்கட் அன்பருக்காக 60,000 சலுகை பெற வைப்பதையும் காணும்போது ஸ்ரீ ராகவேந்திரரை உலகமெல்லாம் ஜகத்குருவாக போற்றுவதன் காரணம் மேலும் பலப்படும். உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து அடிமனத்திலிருந்து ஆத்மார்த்தமாக அழைக்கும்போது ஸ்ரீ குருராஜர் அங்கெல்லாம் சென்று நிகழ்த்தும் மகிமைகள் நன்மையெல்லாம் அவர் பால் மேலும் கட்டுண்ட வைக்கும். இப்போதை விட மேலும் ஈடுபாடு கொள்ள தூண்டும். ஒரு பக்தைக்காக ஸ்ரீ குருராஜர் பல்வேறு நபர்கள் மூலம் அருள்வதையும், அந்த பக்தையின் மூலம் நம் அனைவருக்கும் அருளும் ஒரு செய்தியையும் நாம் மெய்மறந்து படிக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரரை திடமாகத்தான் நம்பி வருகிறேன். ஆயினும் சில போது ஏற்படும் துன்பங்களால் மனம் துவள்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று பல பேர் கேட்பதுண்டு. தலைமுறையாக குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். இப்போது எப்படி திடீரென்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குவது? அவரை வணங்கினால் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிறார்களே, அது உண்மையா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு விடை நாம் காணலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் தற்போதுதான் என்றில்லாமல் தனது அவதாரங்கள் அனைத்திலும் புரிந்துள்ள மகிமைகள் நம்மை சிலிர்க்க வைக்கும். ஊன்றி கவனியுங்கள், மனமொன்றி கவனியுங்கள். உங்கள் மனத்தில் என்ன நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கேட்கிறீர்களோ அவற்றை குருராஜன் நிச்சயம் நடத்தி வைப்பார். நினைத்த மறுநிமிடமே நடக்கவில்லையே என்று எண்ணாதீர்கள். அதை போன்றும் நடத்துவார். சிலவற்றை கால நேரம் பார்த்தும் நிகழ்த்துவார். அவரிடத்தில் நமது பாரத்தை கொடுத்து விட்டால் நமக்காக அவர் சுமந்து நம்மை அவற்றினின்றும் மீட்டு விடுவார். அதற்கு ஸ்திர பக்தி வேண்டும். அதாவது அப்பய தீட்சிதரை போன்ற நிஜ பக்தி வேண்டும். எனினும் இது வியாபார நோக்கில் வெளியிடப்படுவதல்ல. ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்தாபித்த ஸ்ரீ நரசிம்மர் நதோ அஸ்மி துங்காம் விலசத்தரங்கா மகௌக பங்காம் ஹரிபாத சங்காம் ஸ்ரீதோஸ்மி பத்ராம் ஹிருதபாபனித்ராம் விமுக்தி பத்யாம் விமலைக ஸ்வாத்யாம். ஸ்ரீ ஹரியினுடைய பாத கமலங்களை அடைந்து பாபங்களை நீக்க வல்லதும் விசேஷ அலைகளை கொண்டதுமான துங்கா நதியே, நின்னை நான் நமஸ்கரிக்கிறேன். சலனமில்லாத உள்ளத்தையுடைய மக்களுக்கு மட்டிலுமே கிடைக்கக்கூடியதும் பாவமாகிய தூக்கத்தை போக்கக்கூடியதும் மோட்சத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடியதுமான பத்ராதியே நதியே, நின்னை நான் அடைக்கலம் அடைகிறேன். ஸ்ரீ வாதிராஜர் அருளிய தீர்த்த பிரபந்தம் என்னும் நூலில் துங்கபத்ரா நதிகளை குறித்து இவ்வாறு சிலாகித்து சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரம் ஸ்ரீ வியாசராஜர். அந்த வியாசராஜர் சுவாமிகளின் சிஷ்யர்களில் ஒருவர் சோதய மடத்தை சேர்ந்த ஸ்ரீ வாதிராஜர். அந்த ஸ்ரீ வாதிராஜர் துங்கபத்ராவை பற்றி மேலும் சொல்கையில், ஹே துங்கபத்ரா நதியே, நதிகள் எவ்வளவோ இருந்த போதிலும் எல்லாவற்றையும் விட மிக மிக சுவையான ருசியான தண்ணீரை நீ பெற்றிருக்கிறாய். இல்லாவிடில் தீர்த்த பாதனான ஸ்ரீ விஷ்ணு தனது வராக ரூபத்தில் மற்ற எல்லா நதிகளையும் விட்டுவிட்டு உன்னை மட்டும் தன்னுடைய கோரைப்பற்களில் தரித்திருப்பாரா என்று வியக்கிறார். ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் இப்படி சொல்லியிருக்கிறாரோ என்று எண்ண தேவையில்லை. ஏனெனில் சொல்லியிருப்பதெல்லாம் சத்தியமானவை. ஸ்ரீ வாதிராஜர் இப்படி ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் பல நதிகளை தரிசித்திருக்கிறார், பல க்ஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆம், இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு வாகன வசதிகளும் இன்ன பிற வசதிகளும் இருந்த போதிலும் கூட ஒரு சில இடங்களுக்கு இன்னமும் நம்மால் செல்ல முடியாத அளவிற்கு வழித்தடங்கள் எல்லாம் சரியில்லாத நிலையில் உள்ளன. ஆனால் ஸ்ரீ வாதிராஜரோ இந்த பாரதம் முழுமையையும் 4 பாகங்களாக பிரித்தார். எல்லா இடங்களுக்கும் பயணித்தார். அவற்றையெல்லாம் மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு பகுதிகளாக பசிம பிரபந்தம், உத்தர பிரபந்தம், பூர்வ பிரபந்தம், தட்சிண பிரபந்தம் எனும் தலைப்புகளில் மொத்தம் 235 ஸ்லோகங்களில் தீர்த்த பிரபந்தமாக வடித்துள்ளார். அதில் நாம் காணாத க்ஷேத்திரமில்லை, சேவிக்காத மூர்த்தி இல்லை, ஸ்நானம் செய்யாத தீர்த்தமில்லை. இப்படி அனைத்து நதிகளையும் ஒப்பிட்டு நோக்கிய ஸ்ரீ வாதிராஜர் துங்கபத்ராவை பற்றி துங்கபத்ராவின் பெருமையை மிக துல்லியமாக எடைப்போட்டு எழுதினார் அமைந்துள்ளது. இதனால்தான் பொதுவாகவே கங்கா ஸ்நானா துங்கா பானா என்றதொரு வழக்கு மொழியே நிலவு வருகின்றது. வாதிராஜர் சொல்வதைப் போல் இவ்வளவு ருசியாக இருப்பதால் தான் அந்த வராக ரூப ஸ்ரீஹரி தனது கோரை பற்களில் தரித்திருக்கிறாரோ என்பது கூட வேறு விதமாக தோன்றுகிறது. உண்மையில் சுவையினால் அவர் தரிக்கவில்லை. அவரது கோரை பற்களிலிருந்து தந்தத்திலிருந்து வருவதால் தான் அந்த நீருக்கே இவ்வளவு சுவையும் மகிமையும் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும்.
வேண்டும். சரி, தந்தத்திலிருந்து ஏன் நீர் வந்தது? காரணம் இல்லாமல் இருக்குமா? இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த புராண வரலாறு ஒன்று இருக்கிறது. அதாவது ஹிரண்யாட்சகன் இந்த உலகத்தையே ஆகாச திரவியம் என்னும் கடலுக்கடியில் எடுத்து சென்ற போது ஸ்ரீமன் நாராயணர் வராக வடிவம் எடுத்து கடலுக்கடியில் சென்று ஹிரண்யாட்சகனுடன் போராடி தனது கோரை பற்களில் உலகத்தை தாங்கி மேலெழுந்தார் அல்லவா? அப்போது வராக பெருமான் சற்றே இளைப்பாறுவதற்காக ஒரு மலை உச்சிக்கு சென்றார். அந்த மலைக்கு வராக பர்வதம், அதாவது வராக மலை என்றும் அந்த பகுதிக்கு சையாத்திரி என்றும் பெயர். அந்த மலை உச்சியில் அமர்ந்திருந்த போது வராக பெருமானின் இடது கோரைப்பல் உடைந்தது. அதிலிருந்து புறப்பட்டதுதான் பத்ரா நதி. சற்றே நீளமான வலது கோரைப்பல் உடைந்து அதிலிருந்து தோன்றியதுதான் துங்கா நதி. துங்காவும் பத்ராவும் உற்பத்தியாகும் சையாத்திரியானது தலைக்காவேரிக்கு வடக்கேயும் சிருங்கேரிக்கு தெற்கேயும் உள்ளது. கிழக்குப்புறமிருந்து பத்ரா நதியும் மேற்குப்புறமிருந்து துங்கா நதியும் ஓடி வந்து ஓரிடத்தில் கூடி வடக்குப்புறமாக பயணத்தை துவங்குகின்றன. துங்காவும் பத்ராவும் ஒன்று கூடி துங்கபத்ராவாக பெயர் மாறி ஓடத் துவங்கும் இடத்திற்கு கூட்லி அல்லது என்றும் கூடலி என்றும் பெயர். இந்த கூடலிக்கு மகாபிரயாகை, தட்சிண வாரணாசி மற்றும் நரசிம்ம கஷேத்திரம் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. கூடலியிலே ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சன்னதி இருப்பதால் நரசிம்ம கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுவது ஒரு காரண பெயராக இருந்தாலும் கூட அங்கு கோயில் எழுந்ததற்கு வேறொரு அற்புதமான காரணமும் உண்டு. ஆம், அதற்கு காரணமானவர் நாம் பிரகலாதர். அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முதல் பூவுலக அவதாரமான ஸ்ரீ பிரகலாதர். அது எப்படி? கிருத்தயுகம். ஸ்ரீ பிரகலாதர் கூட்லி பகுதிக்கு வந்திருந்த சமயம். துங்காவும் பத்ராவும் புனிதமான நதிகள்தான் என்றாலும் இரண்டும் கூடும் இடத்தில் ஸ்நானம் செய்தால் மிக மிக புனிதமானதென்று ஸ்ரீ பிரகலாதர் நினைத்து ஸ்நானம் செய்து தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை ஸ்மரித்தவாறு நதிக்கரையில் நின்றிருந்தார். அப்போது நதியினிலே ஏதோ ஒன்று மிதந்து வருவதை ஸ்ரீ பிரகலாதர் கண்டு கண்கொட்டாமல் அதையே பார்த்தவாறு இருந்தார். அருகில் வர வர அவர் முகம் பிரகாசமாயிற்று. அதை கண்ட மாத்திரத்தில் அவர் உள்ளம் குதூகலித்தது. சுவாமி, சுவாமி, நான் உங்கள் தரிசனத்திற்காக, உங்களை பூஜிப்பதற்காக இந்த துங்கபத்ரா கலக்கும் இடத்து உங்களை பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். இங்கும் நான் நினைத்தவுடனேயே வந்துவிட்டீர்களே சுவாமி. நான் செய்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். ஆம், ஸ்ரீ பிரகலாதரின் மகிழ்வுக்கு காரணம் துங்கபத்ரா நதியிலே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் சாலக்கிராம சிலை ஒன்றும் இருந்து வந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ பிரகலாதர் வராக பெருமானை நேரில் தரிசித்ததில்லை. தனக்காக தன் வேண்டுதலுக்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து தன் தந்தையை சம்ஹரித்தது போல தனது பெரியப்பாவை சம்ஹரிக்க வராக வடிவம் எடுத்ததை அறிந்திருக்கிறார். அந்த வராக ரூப ஹரியினால் உருவான துங்கபத்ரா சங்கமத்தில் நின்றிருக்கையில் ஸ்ரீ நரசிம்மரை கண்டு ஆனந்தித்தார். ஆனால் அடுத்த க்ஷணமே ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ நரசிம்மரிடம் அலறத் துவங்கிவிட்டார். சுவாமி, சுவாமி, இதென்ன மாயம்? தாங்கள் எனக்காக இங்கு வரவில்லையா? நான் அழைத்தும் உங்கள் பயணம் தொடர்கிறதே. பிரகலாதா, கலங்காதே. நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதானே உன் விருப்பம்? ஆம் சுவாமி, துங்கையும் பத்ரையும் சேரும் இடத்தில் தாங்கள் சாநித்தியம் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் ஆவல். ஆகட்டும் பிரகலாதா, இப்போது நீ தலை மீது கைவை. நம் தலை மீதா அல்லது நீரில் மிதந்து செல்லும் சாலக்கிராம சிலை மீதா? நாம் யாரின் தலை மீது கை வைப்பது என்று ஸ்ரீ பிரகலாதர் யோசித்த போது, ஓடும் நீரில் சிலையாகிய நான் ஓடாமல் ஓரிடத்தில் நிற்கிறேனே, ஏன் தயக்கம்? என் தலை மீது கை வைத்து நிறுத்து என்றதும் ஸ்ரீ பிரகலாதர் நதியில் இறங்கி ஸ்ரீ நரசிம்மரின் சாலக்கிராம சிலையின் தலையில் முதலில் கையை வைத்து பின்னர் அப்படியே வெளியே எடுத்து வந்து அங்கே பிரதிஷ்டை செய்தார். தினமும் புஷ்பத்தால் பூஜிப்பதற்காக அங்கே ஒரு பாரிஜாத மரத்தையும் நட்டு வைத்தார் ஸ்ரீ பிரகலாதர். அதில் எந்த நாளும் பூ பூத்த வண்ணம் இருக்கும். பாரிஜாதம் புஷ்பிக்காத காலங்களில் கூட அந்த மரத்தில் மட்டும் ஒரே ஒரு பூவாவது பூத்திருக்கும் என்றும் தற்போது அந்த மரம் இல்லை என்றும் ஆனால் வெகு காலம் வரை இருந்ததாகவும் சென்ற நூற்றாண்டில் கூட இருந்ததாகவும் கூறுகின்றனர் அங்குள்ளோர். அந்த நரசிம்மருக்கு சிந்தாமணி நரசிம்மர் என்றும் ஒரு பெயர். அவரின் கையில் ஒரு குந்துமணி உள்ளது. என்னை எங்கு தரிசித்தாலும் கூட இங்கு வந்து தரிசித்தால் ஒரு குந்துமணி பலன் அதிகம் என்று சொல்லாமல் சொல்கிறாரோ என்னவோ. அந்த சிலையின் தலையில் ஒரு கை இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது ஸ்ரீ பிரகலாதரின் கை. ஓடும் நீரில் மிதந்து வந்த சிலையை அங்கே ஆவாகனம் செய்த கை. ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தார் என்பதை விட ஸ்ரீ பிரகலாதரால் தாம் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஸ்ரீ நரசிம்மரே விரும்பி வந்து நின்ற இடம் கூட்லி என்பதுதான் சரியான பொருளாகும். அதனால்தான் இன்னும் கூட மந்திராலய க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ ராகவேந்திரன் மூலராமர் பூஜை செய்வது போல ஸ்ரீ பிரகலாதராஜரும் கூடலியில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு அனுதினமும் அர்ச்சனை செய்து வருவதாக ஐதீகம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு அருகில் ஸ்ரீ ராமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. ஹொய்சால மன்னர்கள் காலத்திய கட்டட கலை நுணுக்கங்களோடு கோயில்கள் அமையப்பெற்றுள்ளன. கோவில்களுக்கு பின்னால் மற்ற மகனியர்களின் பிருந்தாவனங்களும் ஸ்ரீ அட்சோபிய தீர்த்த மடத்தை சேர்ந்த 17 பிருந்தாவனங்களும் ஸ்ரீ அட்சோபிய தீர்த்த மடமும் சிருங்கேரி ஜகத்குரு சமஸ்தானமும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனமும் அங்கே இருக்கின்றன. ஸ்ரீ வராக சுவாமியின் தன்னங்களிலிருந்து உருவான துங்கபத்ரா நதிகள் கூடலில் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் அனுகிரகத்தையும் சேர்த்து குடைத்து கொண்டு ஸ்ரீ பிரகலாதரின் அருளையும் சேர்த்து இழைத்து கொண்டு ஹம்பி ஆனையகுந்தி மந்திராலயம் வழியாக ஓடி வருகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் நவாப் சித்தி மசூத் கானிடமிருந்து திவான் வெங்கண்ணா மூலம் எதற்காக
எதற்காக மாஞ்சாலம் கிராமத்தை கேட்டு பெற்றார் என்று தெரிகிறதல்லவா? துங்கபத்ரா நதி தீரம் அவ்வளவு சிறப்பானது. சரி, அப்படியானால் ஸ்ரீ பிரகலாதர் இன்றும் பூஜை செய்யும் கூடலிலேயே ஸ்ரீ ராகவேந்திரரும் தனது பிருந்தாவனத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்தபோது ஸ்ரீ நரசிம்மரை பூஜை செய்த இடம் கூடலி, ஆனால் யாகம் செய்த இடம் மந்திராலயம். அதனால்தான் மந்திராலயம் என்றாலும் கூட அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. துங்கபத்ராவின் ஆரம்ப இடத்தில் ஸ்ரீ பிரகலாத மகிமை, அடுத்து துங்கபத்ரா நதிக்கரையிலேயே ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரின் மூல பிருந்தாவனம் நவபிருந்தாவனத்திலே அமைந்துள்ளது. அதை அடுத்துத்தான் தனது பிருந்தாவனம் அமைய வேண்டுமென்று ஸ்ரீ ராகவேந்தர் விரும்பியே மந்திராலயத்தில் அமைத்து கொண்டார். ஸ்ரீ பிரகலாதர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர் எனும் 3 அவதாரங்களும் துங்கபத்ரா நதியை ஒட்டியே அமைந்திருப்பது மிகவும் ஆழ்ந்து நோக்கத்தக்கது. பிரகலாதருக்கும் ஸ்ரீ வியாசராஜருக்கும் இடைப்பட்ட ஸ்ரீ பாகலிகா அவதாரம் மற்ற 3 அவதாரங்களில் நின்றும் மாறுபட்டது என்றும், ராஜ பதவியை சில காலம் அனுபவிக்க வேண்டியே ஏற்பட்ட அவதாரம் என்றும், கிருஷ்ண தரிசனத்திற்காக ஏற்பட்ட அவதாரம் என்பதையும் நாம் முன்பே கண்டோம். ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஸ்ரீ வியாசராஜர் என்றால், ஸ்ரீ வியாசராஜர் ஆனைக்குந்தியை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அது பிரகலாதர் தவம் செய்த பூமி. யாகம் செய்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர், தவம் செய்த இடத்தில் ஸ்ரீ வியாசராஜர். இதுவன்றி கூடலியிலே ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தது போல ஸ்ரீ வியாசராஜரும் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஹம்பி கஷேத்திரத்தில் யந்திரோத்தாரக ஹனுமனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதனால் தான் ஹம்பிக்கு அருகே ஆனைக்குந்தி சமீபத்தில் பிருந்தாவனஸ்தரானார். அதாவது ஆனைக்குந்திக்கும் ஹம்பிக்கும் இடையில் துங்கபத்ரா நதி ஓடுகிறது. நதியின் நடுவில் ஒரு திடலில் ஸ்ரீ வியாசராஜ பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஸ்ரீ வியாசராஜர் ஹம்பியிலே ஏன் ஹனுமானை பிரதிஷ்டை செய்ய வேண்டும்? வேறு தெய்வங்களை ஏன் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடாது? ஸ்ரீ ஹனுமனை பிரதிஷ்டை செய்ததற்கு அங்கே அநேக காரணங்கள். அவற்றையெல்லாம் பார்க்கும்போது, ஆகா, இந்த இடத்தை பற்றி படித்திருக்கிறோமே, கேட்டிருக்கிறோமே, அது இந்த இடம்தான் என்பதை அறியாது விட்டிருக்கிறோமே என்று தோன்றும். அப்படிப்பட்ட அபூர்வமான இடம் அந்த இடம். ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் பஞ்சமுகியிலே தவம் செய்கையில் சுயம்புவாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றியதை போல் இங்கே தோன்றவில்லை. ஸ்ரீ வியாசராஜர் தோற்றுவிக்கிறார். ஸ்ரீ வியாசராஜரின் மூலம் ஸ்ரீ ஹனுமான் தோன்றுகிறார். ஸ்ரீ பிரகலாதரும் ஸ்ரீ வியாசராஜரும் முறையே ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ யந்திரோத்தாரக ஹனுமனையும் பிரதிஷ்டை செய்தது போல ஸ்ரீ ராகவேந்திரன் மந்திராலயத்திலே பிரதிஷ்டை செய்துள்ள ஆலயத்தையும் நாம் அடுத்து காணவிருக்கிறோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.